ரோமல் தான் பார்த்துப்ப வடிவேல் கவனி வச்சு நீங்கள் மேக்கப் பண்ணாதீங்க. நாங்கள் துபாயில் தான் இருக்கோம். இங்கே வெயில் சரியாக வெயில் இங்கே. ஆமாங்க, இங்கே மட்டும் நாங்கள் குளிர அடிக்குது. நான் குளிர சொன்னேன். எனக்கும் தெரியுங்க. அடிச்சு நவுத்துது. அதனால தான் நான் இவ்வளோ கருப்பாயிட்டேன் தெரியுமா? இல்லாட்டி நான் ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருந்தேன். எல்லாரும் என்னை குஷ்பு குஷ்புன்னு தான் கூப்பிடுவாங்க தெரியுமா? எங்கள் ஏரியாவில் நான் அவ்வளோ கலராக இருந்தேன். இப்போ பாருங்க இப்படி கருத்து போயிட்டேன். எல்லாம் துபாய் வந்ததால் தான். நீங்கள் நம்பலாம் போங்க, போய் கேளுங்க யாரையாச்சும் போங்க. ஏ தளபதி ராகுல் சொல்லுடா. பேராண்டி என்ன? இதெல்லாம் காமெடி, சிரிச்சுக்கணும், சிந்திக்கப்படாது. எஸ்டிஆர் ஜேகே இருக்கியா உள்ள? சிஸ்டர் நம்ம லைவை தாண்டி நிறைய போஸ்ட் ஐடியில் போட்டிருக்கோம் சிஸ்டர். உங்களுக்கு செக் பண்ணணும், ஐடியை ஃபாலோ பண்ணி செக் பண்ணுங்க. அதில் நேம் இருக்கும் பாருங்க. ஆடியோ கட் பண்ணுறான் தென்றல் இல்லையே. ரேஷ்மா, நீங்கள் நம்பணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் எங்கே இருக்கேன்னு நீங்கள் கேட்டீங்க, ஜஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்பணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு எந்த இடத்துலையுமே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்லணும் நீங்கள் கேட்டு தான் அவனுக்கு விருப்பம் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா தட்டி விட்டு போயிட்டே இருங்க. தட்டி விடுங்க, செதற விடுங்க. லைஃப் அவ்வளோதான். நீங்கள் தேவையில்லாமலாம் மண்டையில் போட்டு நான் எங்கே இருக்கேன்றதெல்லாம் யோசிச்சுக்காதீங்க. அது வேஸ்ட்டு ஃபார் யூஸ். உங்களுக்கு எதுக்கு அது என்ன யூஸ் ஆக போகுது அதை பற்றி நீங்கள் ரொம்ப சீரியஸாக போட்டு யோசிக்கிறீங்க. வெளியில் மொபைல் எடுத்துகிட்டு போய் காட்டுற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா? ரேஷ்மா, நீங்கள் ஒரு ரவ உப்புமாவா? எஸ்டி அப்போ ரேஷ்மா, நான் தான் உண்மையை சொல்கிறேன்.